ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி இது. இதை நீங்கள் டெய்லியோ இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாளோ இந்த ரெசிபி எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி மிக்சர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அந்த மாதிரி ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மிக்ஸி யூஸ் பண்ணி செய்கிறதால இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடுது. ஒரு 3.5 கப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக மாவு வந்துடுது. அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சாலே போதும், நம்மளுக்கு சப்பாத்தி மாவு ஈஸியாக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது போல் ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நல்லா துருவின முள்ளங்கி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அதில் இருக்க ஈரத்தெல்லாம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு முள்ளங்கி, அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓமம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முள்ளங்கியோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கை வச்சு பிசைறதுனா கூட நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்ச மாவு இருக்குது. இதை வந்து நீங்கள் நார்மலாக சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக டோ வந்து ரெடி பண்ண முடியுது. இது வந்து ப்ரீத்தி மிக்சர் தான். இதோடைய டெமோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சப்பாத்தி செய்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்து பிசையெல்லாம் பெரியவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சர் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் திரட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம். அது நல்லா சூடான பிறகு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி 2 பக்கமும் சுட்டு எடுப்போமோ அந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். ஒரு அருமையான ஸ்டஃப்டு முள்ளங்கி பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா நீங்கள் வந்து தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது முள்ளங்கி சேர்த்து செய்கிறதால நல்லா நீர் சத்து இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அதிகமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஒரு கையிலேயே அழகாக பிச்சு எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.